ஆற்றப்படைத்தான் மகனே. மகனே நந்தகோபனுடைய மகனே. இருந்தாலும் மாமனாரோட பேரை கண்ணனுக்கு எதிரிலேயே சொல்லக்கூடாது இல்லையா? முன்னாடி சொன்னார்னா அப்ப கண்ணனுக்கு நேர சொல்லல, இப்ப அறைக்குள்ளேயே வந்துட்டா. அதனால இந்த இடத்துல மாமனார் பேரை சொல்ல வேண்டாம் சொல்லிட்டு ஆற்றப்படைத்தான், நிறைய வச்சிருக்கார், நிறைய வைத்திருப்பவருடைய மகனே அப்படின்னு கூப்பிட்டா. நிறைய வச்சிருக்காருன்னா என்ன வச்சிருக்காருன்னு கேள்வி வரும் இல்லையா? பசுக்கள் ஆற்றப்படைத்தான், பசுக்கள் நிறைய வச்சிருக்கார். அந்த பசுவெல்லாம் எப்படி இருக்கும்? பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான், பெரிய பசுக்களா இருக்கும். வடிவத்துல யானை மாதிரி இருந்து என்ன பண்றது? கறக்குமா? ஆம், வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான், நல்ல பெரிய மனசு, வள்ளல் தன்மை கொண்ட பசுக்கள் நிறைய இருக்கும். அப்படியா? சரி, அது எதை சுரக்கும்? பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான், பால் சுரக்கக்கூடியது. பால் எவ்வளவு சுரக்கும்? மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான், இடைவிடாது. மாற்றாதேனா இடைவிடாதுன்னு அர்த்தம், இடைவிடாம கறந்துட்டே இருக்கும். அப்படி பால் சொரியக்கூடிய வள்ளல் பெரும் பசுக்கள் நிறைய வச்சிருக்காரு. அப்படியா? சரி, பாத்திரம் ரொம்பமா ரொம்பாதா? ரொம்பமாவது, பொங்கியே வழியும், எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான். பாத்திரம் ஒருவேளை சின்னதா இருக்க போறது இல்ல, சிறுசு என்றாலும் பெருசு என்றாலும் சொகுசா எல்லா பாத்திரங்களுமே ஏற்ற கலங்கள், அந்த பாலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கலங்கள் பாத்திரங்கள் அனைத்துமே எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே, அறிவுராய் கிருஷ்ணா எழுந்திருந்தா. ஊற்றமுடையாய், அடியார்களை காக்க வேண்டும் என்பதிலே உறுதியும் ஊற்றமும் கொண்டவனே. இது அவனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. பெரியாய், இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரியவனே, பரபிரம்மம்னு அழைக்கப்படுகிறான் அல்லவா? பிரம்மம்னாலே ரொம்ப பெரியவர்னு அர்த்தம். அதுவும் அவருக்கு தான். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, இந்த உலகத்திலே அவதாரங்கள் செய்து ஒளி வீசுபவனே, சுடராய் பிரகாசிப்பவனே, இதுவும் அவர் தான். ஏன்னா நமக்கெல்லாம் பிறவின்னு சொல்லுவோம், ஏன்னா நம்ம இங்கேயே சுத்தின்னு இருக்கோம். அவனுக்கு அவதாரம்னு சொல்லுவோம். அவதாரம் என்றால் மேலேந்து கீழே இறங்கி வருது. நாம ஆல்ரெடி கீழே தானே இருக்கோம், இன்னும் கீழே போறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவர் வசதியா இருக்கிறவர் கீழே இறங்கி வரார். ஆனா இறங்கி வந்தாலும் அவருக்கு குறை இல்ல, இன்னும் பெருமை கூடுகிறதா. ஆகா கருணையால் அவதரித்தானே என்று. அப்படி உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, துயிலழாய் நான் சக்சஸ் ஆயிடுத்து. அப்ப ஆரியபுத்திரானும் கூப்பிட்டாச்சு, அவனுக்கே உரித்தான குணங்களை சொல்லியாச்சு. கண்ணன் இப்ப விழிச்சுட்டான், ஆனா கண் திறக்கல. தூக்கத்திலேருந்து எழுந்துட்டாச்சு, கண் திறந்து பார்க்கல. இப்ப கண்ணன் சொன்னானா, நீங்கள் எப்படி வந்திருக்கீள், எந்த மனோபாவத்துல வந்திருக்கேங்கிறத ஒரு உதாரணம் சொல்லி சொல்லுங்கள். உதாரணம் சொல்றா, மாற்றார் உன்னுடைய எதிரிகள் உனக்கு வழி தொலைந்து உங்ககிட்ட தோற்று போய், ஆரம்பத்துல உன்னை எதிர்த்து நின்று எதிரம்பு கோத்துட்டு கடைசியா ஒன்னும் பாச்சா பலிக்காம தோத்து போய் உன் வாசற்கண் கடைசியா உன் வீட்டு வாசல்லையே ஆற்றாது வந்து வேறு புகழற்றவர்களாக வந்து உன்னடி பணியுமா போலே கடைசியா உன் திருவடிகளே கதி என்று விழுகிறார்கள் அல்லவா? அதுபோல் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவ அங்கெங்கன்னு சுத்திட்டு எங்கேயும் புகழ் இல்லைன்னு புரிஞ்சுன்னு உங்ககிட்ட வந்திருப்பா. நாங்க அவ்வளவுலாம் கஷ்டப்படல, நேராவே உங்ககிட்ட வந்துட்டோம். வேறு புகழற்றவர்களாக போற்றியாம் வந்தோம். எங்கள் திருத்தகப்பனார் பெரியாழ்வாரை போல போற்றி போற்றின்னு பல்லாண்டு பாடிக்கொண்டு வந்தோம், புகழ்ந்து. அதே சமயம் மற்றவர்கள் உன்னிடம் வரம் கேட்டு வருபவர்கள் எப்படி புகழ்வார்களோ அது போல புகழ்ந்து. அப்போ பெரியாழ்வாரை போல நீ நன்னா இருக்கணும்னு போற்றி, மற்றவர்களைப் போல தங்களுக்கு அருள் பெற வேண்டும் என்று புகழ்கிறார்கள். நாங்க ரெண்டுமே, ஏன்னா உங்ககிட்ட ஒன்று கேட்கறதுக்கும் வந்திருக்கோம், பெரியாழ்வாரை போல பல்லாண்டு பாடவும் வந்திருக்கிறோம் என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்து கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள்.